புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நானும் கௌதம் ப்ரோவும் அந்த ரெக்கார்ட் பட்டனை தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இயர்ஃபோன் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி கவர் பண்ணும்போது கூட அவங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் என்ன சொன்னாங்கன்னா 18 months எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கௌதம் ப்ரோ வந்து இயர்ஃபோன் ஏர் ப்ரோ 3 யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 3யோட 4 ஆக்சுவலாக அப்கிரேட் தான். அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் திரும்ப நாங்கள் 2 பேருமே எப்படியும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் இயர்ஃபோன் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இந்த TWS நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எய்தர் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது காம்ப்ளிகேஷன் ரிலேட்டட் டு TWS அப்படின்னு சொல்லணும்னா, சிலர் வந்து ப்ரோ பேட்டரி பெரிய காம்ப்ளிகேஷனு, இதில் இருக்கலே ரேர் பட் செம ஃபன் ஃபேக்ட் மாதிரின்னு சொல்கிறேன். ஹெட்செட் காதில் சேஃபாக இருக்குது. ஆமாம், வேறு லெவலே. கேஸ் மட்டும் பாக்கெட்லேருந்து இங்கே விழுந்துச்சு. ஆமாம், அது நிறைய பேர் தொலைச்சிருக்காங்க. எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ நான் அந்த வண்டியில் ட்ராக் பேண்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஈஸியாக விழுந்துரும். ஆமாம், ஃபோனே கீழே விழுவுது. அப்போ கேஸ் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தேன். இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. திரும்ப அதே வழியில் பொறுமையாக போனாலும் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். அந்த லாரியில் நசிங்கிருக்கும். எவ்வளோ அசல்ட்டாக சொல்லிட்டாரியா. அது அப்படியே பீப் சவுண்ட் கொடுத்தா மட்டும் எனக்கு காப்பாற்ற முடியும். அது எங்கேயோ போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை மட்டும் வாங்க முடியுமான்ற மாதிரியான கேள்விகள் நிறைய தடவை வந்திருக்கு ப்ரோ. என்னால் கேஸ் மட்டும் வாங்க முடியுமா ப்ரோ அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சைடு மட்டும் கேட்கல. ஆமாம், ஒரு சைடு மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்யலை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் என்னால் பார்க்க முடியுது. இன்னொன்று என்னன்னா, ரெண்டுமே சீக்கிரமே பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சைடு தான். ஏன்னா அந்த மாஸ்டர் பட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏதாவது ஒன்று தான் மாஸ்டர்ன்றது, அது சீக்கிரமாக போயிடும். அதுதான் பிரச்சனை. அது ஊன்னு ஊதிடுறாங்க. இப்போ என்ன ஹைலைட்னா, இப்போ இது ஒரு பக்கமா ஒரு பட்டு மட்டும் அடி வாங்குறது, சில சமயங்களில் 2 பட்லையுமே பேட்டரி அடி வாங்கிடுது, கேஸ்லையும் பேட்டரி அடி வாங்கிடுது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் கவர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே சப்போஸ் 1 வருஷம் வாரண்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல 1.5 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு வைங்க, மாத்துறாங்க. கண்டிப்பா 1 இயர்க்குள்ள மாத்துறாங்க. ஆமா, 1.5 வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது என்ன பண்றதுன்னே புரியல. பிராண்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேதனைனா, எனக்கு இவ்வளவு நாளா இந்த 1.5 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டேன், ரெகுலரா யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து உள்ள இருக்க மேக்னெட்லாம் நல்லா பர்ன் ஆயிடுச்சு, ஆடியோ குவாலிட்டி தரமா இருக்கு. இதே பட்ஜெட் என் ஃப்ரெண்ட் இப்போ தான் ஆஃபர்ல வாங்கினா, அவன்ல கேட்கறதோட என்னதுல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி அது அந்த டிரைவர் நல்லா மெச்சூர் ஆயிருக்கும். அதேதான். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுனால நிறைய பேர் வந்து TWS வாங்குறதுல அவங்க பயப்படுறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனா ஃபீல் ஆகுது ப்ரோ. கரெக்ட். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது நீங்க ஏதாவது இஷ்யூஸ் எல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல? மெயினாக அவங்க சொல்கிறது வந்து இந்த ஒரு பட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறது தான். ஏன்னா யூஸ்வலாகவே அது பேர் ஆகிறது ரைட்டை தான் வந்து மாஸ்டர் எடுக்கும். நான் என்ன அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு நாள் வந்து லெஃப்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா அது மாஸ்டர் ஆயிரும். ஸோ நீங்கள் நம்ம சைக்கிள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாள் வந்து ரைட் எடுத்தோம்னா 2வது நாள் யூஸ் பண்ணும்போது அது லெஃப்ட் எடுத்துட்டோம்னா, ஸோ தட் ரெண்டுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரே ஒரு சைடோட பேட்டரி மட்டும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகாது. இது எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம கையில் இருக்குங்கிற, நம்ம கையில் இருக்கு. ஆமாம், இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக யூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் லாங் அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் கொஞ்சம். அப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து டெய்லி மியூசிக் லிசன் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க இல்லையா, அதில் தான் நம்ம கௌதம் ப்ரோ சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வெளியில் எடுக்கும்போது இன்னைக்கு சப்போஸ் ரைட் சைடு வெளியில் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நாளைக்கு வந்து லெஃப்ட் சைட் பட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுங்க, அது வந்து மாஸ்டர் ஆக்ட் ஆகட்டும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை 2 பட்டுக்குமே ஐடென்டிக்கலாக கொடுப்போமே அப்படிங்கிறப்பல. ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ TWS யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் எதை சொல்வீங்க? இந்த மாதிரி அதுவும் TWS ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு இந்த பிராண்ட் ரொம்பவே ப்ராமிசிங்காக ஃபீல் ஆச்சு ப்ரோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்ளம் ஆனது பட்ஸ் ப்ளஸ் சாம்சங் தான். ஒரு தடவை போச்சு கரெக்டாக 11 monthsலேயே இதுலேயோ போச்சு. ஒரு சைடு மட்டும் கேட்கவே இல்லை. ஓகே, ஃபுல் டெட் அது. ஸோ சாம்சங் சர்வீஸ் சென்டர் வேலைச்சேரி ஃபீனிக்ஸ் மால் அங்கே போனேன். நான் போனோடனே பார்த்துட்டு ஓகேங்க நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டெல்லியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே 3 days கரெக்டாக கால் பண்ணாங்க, வந்துருச்சுங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, வந்துருச்சு. அந்த பட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு மேலே ஒர்க் ஆச்சு நல்லாவே. இப்போ இந்த பட்ஸ் வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது ஓகே. பட் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், பட்ஸு ஆனால் புதுசாக இருக்கலாம், ஆனால் கேஸ் வந்து பழசு தானே. ஆப்வியஸ்லி. ஆனால் பட்ஸோட கேஸோட பேட்டரி டீட்டீரியேட் ஆகல. அது அவ்வளோ ஈஸியாக ஆகாது. ஏன்னா அவனுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு மட்டும் இல்லை ப்ரோ. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா OnePlusல பட்ஸ் ப்ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதில் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் இஷ்யூ வந்து அந்த TWSோட பேட்டரி போயிடும், ஆனால் கேஸ் பேட்டரி போகாது. கரெக்ட். நீங்கள் ஹைலைட் என்னன்னா யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், இன்னும் இருக்குது. அது நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஒரு வீடியோவில். ஏன்னா சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் அதில் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அதனால தான் அது கொடுக்க மனசு இல்லை, தூக்கி போட மனசு இல்லை. நீங்கள் அது என்னாச்சுன்னா ஆக்சுவலாக அது வந்து ரிவ்யூ யூனிட்டு, அது ஃபோனர்னாக்கு வந்து அவங்க வெறும் வீடியோ பண்ணிட்டு நிறைய ப்ராடக்ட் அப்படியே வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா நாளை பின்ன ஃபியூச்சர்ல பிராண்டு கேட்டா கொடுக்கணுன்றதுக்காக வச்சிருப்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் போது இது என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா 5 நிமிஷத்துல ஆஃப் ஆயிடும்.
சும்மா இருந்ததுக்கே டிட்டீரியேட் ஆயிருது ஃபுல்லா. யூஸே பண்ணாதனாலே இதாயிருச்சு, பேட்டரி டேமேஜ். அப்புறமா பேட்டரி மாத்திட்டு பேட்டரி மாத்தினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மாத்தின பேட்டரியும் ஒரு 1.5 to 2 மாசம் கழிச்சு 1/2 மணி நேரம் தான் பேட்டரி லைஃப் வந்துச்சு. அதுக்கப்புறம் குவாலிட்டியான பேட்டரி மாத்தணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாப்ல. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ப்ரோ. இப்போ என்ன ஆகுது, எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம அதுக்கு நமக்கு டைம் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். சீரியஸா கண்டிப்பா. இதுல இன்னொன்னு என்னன்னா கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையான ஆளா இருந்தா பரவாயில்ல. இவர் மாத்தி கொடுத்துட்டு 1 மாசத்துல இப்படி ஆகுதுன்னே வைங்க, இவர் சப்போர்ட் பண்ண ரெடி. பட் கஸ்டமர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு கோச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் வெளியில் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி லைஃப் மாஸ்டர் எதுவாக இருக்கோ அது வேம ட்ரெயின் ஆகுது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து சில சமயங்களில் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது கேஸும் பட்டும் சேர்ந்து ஒரு வேல்யூ 100 hours அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க, 40 hours ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கும். சில சமயங்கள் அந்த 40 hours அச்சீவ் பண்ணுற மாதிரி தெரியாது, ரொம்ப லாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு. இன்னொன்று வரக்கூடிய பட்ஸு ஏதாவது ஒன்று தொலைஞ்சதுன்னா இன்னொன்று, அதாவது இப்போ ரைட்டு மட்டும் எங்கேயோ தொலைஞ்சிருது அப்படின்னும் போது அதை மட்டும் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல பாசிபிளாகவே இல்லை. ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. நீங்கள் கூட ஆக்சுவலாக ஒரு சைடு தான் ஒர்க் ஆகலைங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. அந்த பட்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ரியல்மியோட ஏர் ப்ரோ அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணானுங்க, 4000 லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் யூஸ் பண்ணது அதே மாதிரி ஒரு சைடு கேட்கல, கரெக்டாக ஒரு 8 monthsலேயே எதுலையும் போயிடுச்சு. அவங்ககிட்ட சர்வீஸ் சென்டர் அதுவும் வேலைச்சேரியில் தான் இருக்குது. வேலைச்சேரியில் போய் கொடுத்தோடனே வாங்கிட்டு நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் கால் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் அவன் ரீப்ளேஸ் பண்ணது ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டான். ஏன்னா அந்த ஒரு பட்ஸ் தான் பிரச்சனைன்னு சொன்னேன். அந்த கலர் இல்லாததுனால அது லிமிடெட் எடிஷன் கலர் மாதிரி ஒன்று வந்துச்சு, அந்த சில்வர் மாதிரி. நீங்கள் அந்த MI 15ல Xiaomi 15ல லிக்விட் சில்வர் அந்த கலரில் ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி ஒன்று விட்டான். அதுதான் வாங்கி வச்சிருந்தேன் நான். அது போனோடனே இந்த கலர் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் மேட் பிளாக் வந்து கொடுத்தானுங்க, புதுசாக ஃபுல்லாகவே புதுசாக கொடுத்தாங்கன்னு எனக்கு சந்தோஷப்பட்டு. அது அதுக்கப்புறம் 1 year மேலே யூஸ் ஆச்சு. பரவாயில்ல. ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்களே ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, 1 year மேலே யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமா சொல்கிறோம். இப்போ ஹைலைட் என்னன்னா ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம எதுவும் வாங்குறோம், 800 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. டுவெல் டிரைவர் டியூவல் டிரைவர்லாம் கூட இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரியான ஒயர்டு ப்ராடக்ட் வாங்கும்போது அது ஒரு ரெகுலர் யூசர்ஸ்க்கு வந்து அந்த கேபிள் மட்டும் கட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிரைடடாக இருந்தால் ஓரளவுக்கு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருந்தால் நமக்கே தெரியாமல் இங்கேயே கட் ஆயிரும். டோரில் மாட்டுறது, இந்த பேக்கில் மாட்டுறது, அதுலேயே மாட்டும்போது கட் ஆயிரும். இப்போ இதில் என்ன ஹைலைட்னா இந்த மாதிரி மாட்டி கட் ஆகுதுன்னே வைப்போம், அது வந்து ஒரு 800 ரூபாய் ஒயர்டு அப்படிங்கும்போது ஓகே. இதுவே ஒரு 8000 ரூபா டிடபிள்யூஎஸ் வந்து இதே மாதிரி 1 வருஷம் வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பேட்டரி நாக்க தள்ளுது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பண்ணோம் 1 yearலேயே போயிடுச்சு, தூக்கி போடுற மாதிரி ஆயிடுது அப்படின்ட்டு. அதுக்கு சப்போர்ட்டும் எங்கேயுமே கிடையாது. அதுதாங்க பெரிய சேலஞ்சு. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஒரு பக்கம். ரெண்டாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மாடர்னாக யூஸ் பண்ணக்கூடிய டிடபிள்யூஎஸ் எல்லாமே வந்து அது இன்புட் வோல்டேஜை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம். இப்போ நான் வந்து ஒரு 30 watt பிடி சார்ஜரில் கனெக்ட் பண்ணாலும் கூட பட்டு தெளிவாக இருக்கும், அது 3 watt தான் சார்ஜ் வரும்னா 3 watt தான் ஏறும். ஸோ இதுவும் நிறைய பேர் டவுட்டில் கேட்டாங்க. நீங்கள் சொன்ன சினாரியோ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலேஷனே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சிப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட்புட் வந்து இவ்வளோ தான் வரும், உள்ள நீ எவ்வளோ வேணால் போடு, 240 wattல கூட போடு, ஒன்றுமே ஆகாது. கரெக்ட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ப்ரோ. இப்போ ஷாமிலேருந்து எல்லா பிராண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 120 watt வந்து கிட்டத்தட்ட Mi 11 சீரிஸ்லேயே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 120 watt சார்ஜர் வந்து ஒருத்தட்ட இருக்குது, அதை தான் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறாரு. நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுக்கும் அதே தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணால் அந்த பட் வந்து என்ன பண்ண முடியும்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு டவுன் சைஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த ஃபோன்ஸாக இருக்கட்டும், பட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் நல்ல ஒரு சிங்க்அப் இருக்குது. ஆமாம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன தடவை கேட்டிருக்காங்க, ஆப் சப்போர்ட்டு. ஆப் சப்போர்ட் இருக்கிறது நல்லது ஆக்சுவலாக. ஸோ தட் நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல பட்டு குவாலிட்டியான பட்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதில் EQ சப்போர்ட் இல்லைன்னா அது எல்லாருக்குமே பிடிக்காது. கரெக்ட். ஸோ பேசிக்காக ஒரு ஆப் சப்போர்ட் இருந்தால் நல்லது. சூப்பர். ஸோ இது ஒரு இஷ்டத்துக்கு டியூன் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் பீப்புள் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு டியூன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பட்ஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் எக்கனாமிக்கலாக இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இது ஒரு பக்கமா. இன்னொன்று நெக் பேண்ட். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கம்மி ஆகிட்டே வருது. முன்னெல்லாம் நெக் பேண்ட் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்போ நெக் பேண்டோட அப்பியரன்ஸும் கம்மி ஆகிடுச்சு. அதான் மார்க்கெட்லேயே வந்து நெக் பேண்டை தேடி பார்த்தா ரொம்ப ரேராக சொற்பமாக இருக்குது. OnePlusல இருக்குது, ரியல்மியில் இருக்குது. ரியல்மி வருஷம் விட்றான் ப்ரோ, அவன் மட்டும் அதை மறக்காமல் இருக்கான். அதேமாரி போட்டில் ரெகுலராக விட்டுட்டு இருக்கானுங்க. நான் பார்க்குறேன் அடிக்கடி நெக் பேண்ட் வந்து அவன் இயர்லி ஒன்ஸாவது வந்துடுது புதுசு ரெஃப்ரெஷ் மாதிரி விட்றானுங்க அவனுங்க. போட்டில் என்ன விடலை. ஆமாம், அப்படிதான் கேட்கணும். அவன் பாட்டுக்கு ரிங் விட்டான், எதுக்கு ரிங் விட்டான்னு அவனுக்கே தெரியல. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறான். போட்டை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து போட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் போட்டே அவனோட ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து வைக்கலாம். ஆமாம் ஆமாம். அதனால தான் நம்ம இந்த கேள்வி கேட்குறோமே தவிர மற்றபடி வேற எந்த விதமான காரணங்களும் இல்லை. அது இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த நெக் பேண்ட் இப்போ எல்லாருமே ஏன் கேட்குறாங்கன்னா TWS வாங்கி அவங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால தான் கேட்குறாங்களே.
எனக்கு இந்த கேஸ் தொலைஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி, இல்லை ஒரு பட்டு தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு பட்டு ஒர்க் ஆகல, 2000 போட்டு அவனை வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுவே நெக் பேண்டாக இருந்தால் அவனுக்கு 3 வருஷம் வந்திருக்கும், 2 வருஷம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட் தான். ஸோ நெக் பேண்ட் இருக்கிறது நல்லது, அதை ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். உண்மைதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நெக் பேண்ட் ஸ்டாப் ஆகாது, ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப தின் ஆப்ஷன்ஸ் தாங்க இருக்கு. கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் பண்ணால் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எல்லா பிராண்டுமே பண்ணால் நல்லா இருக்கும். இவன் சாம்சங்கோட லெவல் யூன்னு ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கால் பேசுறதுக்காகவே செஞ்சிருப்போம். அது இருக்கு, இன்னுமே ஒர்க் ஆகுது. அதை நான் வாங்கி 5-6 வருஷம் மேலே ஆகுது. அதில் சிலருக்கு என்ன பிரச்சனைனா, சைடில் இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல ப்ரோ, பேக்ல இருந்து வருதுல, அது கிராக் ஆகி இத்து போய் பிஞ்சு வருது. ஸோ அது ஒரு பிரச்சனை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, மற்றபடி வரதுமே சொன்னதில்லை. அது மைக்ரோ யூஎஸ்பியோட வந்து திணிக்கிறது இன்னும் இருக்குது, வீட்டில் யூஸ் ஆகுது, இன்னுமே ஒர்க் ஆகுது. அதுதான் ஹைலைட். அது எப்படி இவ்வளோ சஸ்டைன் ஆகுது அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நல்லாவும் இருந்திருக்கு. நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் நினைச்சிருக்க ப்ராடக்ட்ஸும் நிறைய தடவை நம்ம ஏமாத்திருக்கு. இப்போ சொல்லப்போனா நத்திங்ல இருக்கக்கூடிய அந்த சிஎம்எஃப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில சமயங்களில், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இருக்காது. சிஎம்எஃபோட நெக் பேண்ட் நல்லா இருக்கு, பட் டிடபிள்யூஎஸ் நத்திங்லேயுமே சொல்கிறேன். என்கிட்ட நத்திங் இயர் 1 இருக்குது, நத்திங் இயர் ஸ்டிக் இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் சொன்ன பேட்டரி பிரச்சனை செம கடுப்பாகுது. சீரியஸாக கொஞ்சம் கோளாறு தான். பட் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் டிடீட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. கரெக்டாக ரைட் சைடு வந்து கேட்டுகிட்டே இருந்தோம்னா 1 ஹவருக்குள்ளே மெயினாக கால் பேசினோம்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படியே 2 பட்ஸுமே அட் அ டைமில் கண்ணு முன்னாடியே குறையும். இப்போ 100ல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் கால் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு 40 போயிருது ரெண்டுமே. உங்களுக்கு பரவாயில்ல, அதான் ட்ராப் ஆகுது. கரெக்ட். நான் வந்து ஷவுமி யூஸ் பண்ணும்போது, ஷவுமி இல்லை இது ஆமாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, வேகமாக ட்ரெயின் ஆச்சு. ஆமாம், அதுவும் முக்கியமாக கால் பேசினனால. அதுவும் எதுனா இது நத்திங்கோட பட்ஸ் 2 என்ன ஸ்பீடு. ஆக்சுவலாக நத்திங் வந்து எனக்கு அந்த டைமில் டக்குன்னு பிடிக்க காரணம் என்னன்னா, இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட் டிசைன், ஸ்டெம் அதெல்லாம் செகண்டரி தான். லைட் வெயிட், பிஞ்ச் ஓகே, பிஞ்ச் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அந்த பிஞ்ச் கொண்டு வந்தானுங்க அவனுங்க. ஆமா, இயர் 1ல டச் தான் இருந்துச்சு. ஆனா இயர் 1லயும் இயர் ஸ்டிக்ல சேம் அதே நீங்க சொன்ன அந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம். சமகுத்தா இருக்குமே ப்ரோ. இயர் ஸ்டிக் வந்து இப்போ ரிவர்ஸ்ல கேக்குது. ரிவர்ஸ்னா இப்போ நார்மலா காதுல வைக்கிறோம்னா அது ஆக்சுவலா ஓபன் இயர் மாதிரி இருக்கும், பாத்திருப்பீங்க. வெளியில கேக்குதுன்னு சொல்றீங்களா? ரிவர்ஸ் சைடுல கேக்குது. ஓ, ஃப்ரண்ட் சைடுல கேட்காம. ஓகே. நான் அது பாட்டு கேட்கலாம் இல்ல, மோஸ்டா கால் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த இயர்பட்ஸ் போட்டு அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டிக்கிறது. ஏன்னா அதுல பட்ஸ் இருக்காதுல்ல, இயர்பட்ஸ் டிப் இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதை போட்டு படுத்துட்டீங்கன்னா கண்டு விழுந்துடும் அது. ஏன்னா ஓப்பன் இயர் ப்ராடக்ட்ஸும் சரி, ஓவர் ஹெட் ப்ராடக்ட்ஸும் சரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்களுக்கு ஓப்பன் இயர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. மெயினாக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பெரிய பிராண்ட்ஸ் பண்றாங்க. சவுண்ட் கோர் பண்றான், ஆங்கர் பண்றான், போஸ், சிஎம்எஃப் ஃபாரின்ல தான் லான்ச் பண்ணான், இந்தியாவில் வரவே இல்லை. நான் ஆக்சுவலாக அந்த சவுண்ட் கோர் யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. சவுண்ட் கோர் அல்டிமேட் செம ப்ராமிசிங்காக இருந்தது. ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்டாக இருந்தது. ஸோ அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஓப்பன் இயர் வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, லைவ் ஃபீல். ஆமாம், எங்கே இருக்கோமோ அந்த இடத்த வந்து நம்மளால உணர முடியுது. மற்றதுலாம் நம்ம காது நல்லா லாக் ஆகிடும், வெளியில் என்ன சத்தம் எதுவுமே கேட்காது, யாரும் கூப்பிட்டா கூட கேட்காது. அது நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகும். ஒரு சில பேர் நம்ம கூப்பிட்றவங்க, நம்ம கிட்ட பேசாதவங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருப்போம். பட் ஓப்பன் இயர்பட்ஸ் வந்ததுலேருந்து கொஞ்சம் பெட்டர், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எல்லாருக்குமே. உண்மைங்க, ஒரு நல்ல டெக்னாலஜி. சீரியஸாக ஆஃபீஸ் மீட்டிங்கை கவனிச்சுக்கிட்டே கூட இன்னொரு கரெக்ட், இன்னொரு பக்கம் வந்து ஃபோன் நோண்டுறது. அதே சமயம் வந்து ஈவன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதே சொல்றேன் நான், நம்ம அதை போட்டே இருந்தோம்னா யாரா கூப்பிட்டா கூட தெரியும். இப்போ மேனேஜரை கூப்பிடுறாங்க, நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா என்ன வருது? அது கேட்காம இருந்தா திரும்ப கேட்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை தாண்டி ப்ரோ டிடபிள்யூஎஸ்ல வந்து சில சமயங்கள் என்னதுன்னா, அந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்புறம் பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா ப்ரோ, பட்ஸ் வந்து இவங்க கிளீன் சரியா பண்ணலனாலும் பிரச்சனை இருக்கு. ஆமா, அந்த இயர் வேக்ஸ் கிளீனிங் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது எல்லாருமே பண்றது பெட்டர். விட்டோம்னா ரொம்ப ஸ்டாக்னட் ஆயிடுச்சுன்னா ஆடி அவுட்புட்டே வராது சுத்தமா. ஆமா, ஸோ அந்த இயர் வேக்ஸ் கிளீனிங் ஒன்று ப்ரோ. ரெண்டாவது என்னன்னா, கீழே கேஸ்ல வந்து ஒரு குட்டி போக பின் இருக்கும்ல, அந்த இடத்தையுமே கூட வாரம் ஒரு கிளீன் பண்ணி அந்த இயர்பட்ஸ் வச்சு கிளீன் பண்ண சொல்றாங்க. காது கூட இயர்பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணா போதும். சிம்பிள் வர்க் தான் அது. அதேதான், ஆனா பண்ணணுமே. நானும் ரெகுலரா பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து இதெல்லாம் தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னா ஆடியோ குவாலிட்டி டிட்டரேஷன் நல்லாவே தெரியும். உண்மை ப்ரோ. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு சில வேலிடான பாயிண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல விரும்பணும், வேறு எதுவும் இல்லை. அதேமாதிரி சில ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த டைப் சி போர்ட்டு சொதப்புது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொதப்புறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் நல்ல யூசர் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டெக் என்தூசியாஸ்டோட அந்த ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயுமே ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்குறது பெட்டர்னு தோணுது. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வாங்கியிருக்கீங்களா ப்ரோ, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ? ஆமாம், நார்பட்ஸ் 3 நீங்கள் சொல்லி தான் வாங்கினேன். 2300 வாங்கினேன். நல்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோ கம்மி ரேட்டில் அவ்வளோ நல்ல பட்ஸு. ஈக்கியோட மெயினாக ஈக்யூ ஆப்ஷன் அவங்க கொடுத்தது. உள்ள போனால் பேஸ் வேவ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஹேமல்லடி ஆப். அதில் போனோம்னா பட்டாய கிளம்புது நிஜமாங்க. ஸோ நம்ம எதிர்பாராத விதமாக சில ப்ராடக்ட்ஸ்லாம் நிஜமே சூப்பராக இருக்கும்.
நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம்னா இந்த பிராண்டு கிட்ட இருந்து வர ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய பிராண்டு, இதுகிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும், பட் இந்த சின்ன பிராண்ட் கிட்ட எல்லாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி கூட நினைப்போம். சொல்ல போனா இப்போ நீங்க கிராஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்றீங்க கேமிங்க்கு. ஆமா 199 rupees அந்த பட்ஸ் கேமிங்க்கு நல்லா இருக்கு. 199 rupeesக்கு கேமிங் பட்ஸ். அது ஒரு தடவை டீல்ல வந்துச்சு, குரோமால வெப்சைட்ல வந்துச்சு 199 தான் அந்த கிராஸ் பீட்ஸ் பட்ஸ். நல்லா இருக்கு. மேபி ஆரோஜன் யூஸ் பண்றதுனால அவுட்புட் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆரோஜன் நினைக்கும் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கொண்டு 199 ரூபா பட்ஸ்ல நீ உட்காந்து கேம் விளையாடுறடா அப்படின்னு. பட் பரவாயில்ல, எந்த விதமான லேட்டன்சியும் இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது தான் ஆச்சரியம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க. நமக்கு வந்து எப்பயுமே இருக்கலே பெரிய பிராண்ட்ஸ் மட்டும் தான் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு கிடையாது. ஊர் பேர் தெரியாத சின்ன பிராண்ட்ஸும் ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கடையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி எது நமக்கு ரெக்வயர்டோ பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ சூப்பரு. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஹைலைட் என்னன்னா இதே மாதிரி நிறைய பேர் அந்த சிலிக்கா டிப்ஸ் தொலைச்சிடுறாங்க. ஆமா, அது ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்குது ப்ரோ, ஈஸியாவே கிடைக்குது. இப்போ சிலர் வந்து என்னன்னா இருக்கிறதையும் தொலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த தனியாக அந்த டிப் மட்டும் வாங்குறதுக்காக சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த டிப்பு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைலுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோம் டிப்பு. நீங்க சொல்லி தான் அந்த கான்செப்ட் கார்ட்ல இயர் டிப்ஸ் வாங்கினேன். அந்த சிலிக்கன் எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட்டா ஒரு பாக்ஸ்ல வந்துச்சுல்ல, 590 600 அது வாங்கினேன். அல்டிமேட்டான குவாலிட்டி ப்ரோ, சரியான ஆடியோ அவுட்புட், அது லாஸே இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. அது நிறையா அதான் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில சமயங்கள் கொஸ்டினே கேட்போம், எதுக்குங்க ஆப்டெக்ஸு அதெல்லாம் இல்லாமல் மியூசிக் கேட்டால் நல்லா இருக்காதான்னு நமக்கு தோணும். ஆமாம். பட் சில சமயங்கள் வந்து அதை உணரும் போது தான் நமக்கு புரியுது நிஜமாவே ஸ்னாப் டிராகன் சவுண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தர். கரெக்ட். இயர்ஃபோன் 3ல வந்து அவனுக்கு கொடுக்குற டிப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி சீப்பாக இருந்துச்சு. அதனால தான் அந்த ஆடியோ அந்த நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் கார்ட்டில் வாங்கிட்டு அந்த டிப் யூஸ் பண்ணோன்னா மியூசிக்கோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் சீரியஸா. ஏன்னா 6 months கழிச்சு தான் மாத்தினேன். ஏன்னா இவ்வளவு ஒரு மாதிரி இருந்தது, இப்படி என்ன சொன்னா அப்போ இந்த டிப்பு தான் பிரச்சனை நமக்கு அப்படின்றது அதெல்லாம் தான் தெரிஞ்சு. கரெக்ட் தான் ப்ரோ. அதான் இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களையும் பார்க்க முடியும். அதனால தான் உங்ககிட்ட அதை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணிட்டு ஒரு Q&A செஷனில் அட்ரஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக. ரைட்டுங்க. ஸோ உங்களோட அபிப்பிராயம் என்னன்றது எனக்கு தெரியணும், இல்லாட்டி உங்களோட அனுபவம் என்னங்கிறது எனக்கு தெரியணும். இந்த மாதிரியான செக்மெண்ட்ல இருக்கலே பெஸ்ட். இப்போ 3000 செக்மெண்ட்ல இந்த பிராண்ட் எனக்கு நல்லா பண்ணுதுன்னு தோணுது ப்ரோ, 5000ல இவங்க நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறேன், 10,000ல இவங்க நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அது என்னங்கிறத மறக்காம கீழே டேட்டா கொடுங்க. சரியா? அண்ட் பிலோ 5000ல எனக்கு தெரிஞ்சு ரியல்மி நல்லா பண்றாங்க. நான் உங்களோட Air 5 Pro, Air 6 Pro, ரியல்மி Air Pro எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதான். ஸோ அது ஒன்று குவாலிட்டி நல்லா இருக்கு. இன்னொன்று நார்ட் பட்ஸ் 3 Pro, நார்ட் பட்ஸ் 3 Pro அல்டிமேட், அது இன்னும் வேற லெவலு. ஸோ அதான் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாம்.